அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சமுதாயத்தை வைத்து முஸ்லிம்களை முன்னெடுத்து செல்லுவதற்கு எந்த விதமான தைரியம் நமக்கு இல்லை. காட்டி கொடுத்துருவோம். மே கமன கத்தரகமனவை அத்தரமாக ஐ கோலாகலக்காரன் குழப்பங்காரன் ஐயா ஒரே பலாயுதம் வரும். இல்ல உங்களுக்கு தான், இல்ல உங்களுக்கு தான் சொன்ன குத்பால் ஹஸ்ரத் வட்டியை பத்தி சொல்றாரு. வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இவர் எட்டி எட்டி பாக்குறாரு மஜ்மால சபையில. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் இவர் சொல்றாரு. வெளியே வந்து அப்படி சொல்லப்படாது, சரியில்லை, ஹராம் அந்த மனுஷனா நினைக்கவும் இல்லை. அவர் பொதுவாக சொன்னார், அண்ணா பலாய் இல்ல, நான் நினைச்சேன் வருவார் மார்க்கெட்டுக்கு வருவார். நான் மார்க்கெட்டு வருவார் தொடாங்க எடுக்க. அடே வட்டிக்கு சொன்னதுக்காக வேண்டி இமாம் தொடாங்க வாங்க வந்து அவருக்கு அடிக்கிறதா? நீங்க தான் இப்ப கேக்குறீங்க, அல்லாஹும்ம ஹலிக்கல் யஹூத வன் நஸாரா, யா அல்லாஹ் யஹூதிகளை நஸாராவை அழிச்சு போடுவாயா. நீங்களே யஹூதி நஸாரா மாதிரி விட்டுக்கொள்ள போறீங்க இல்லடா. அவன் எப்படி அல்லாஹ் அழிப்பான்? முதல்ல நீங்க உண்டாகும். சபூர், பொறுமை. பொறுமை என்பது அல்லாஹ் விரும்புவது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, இஸ்தாயினூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். உங்களுக்கு பிரச்சனை நேரம் நாங்க அதை சொன்னால் சொல்லும் பயம். அசத்மார் ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரெடியாகி கொண்டுதான் இந்த 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 நான் அதுக்கு நேரம் மாத்தவன் சொல்லிதான் எனக்கு எல்லா இடத்துலையும் செருப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த நாங்க வந்து 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 போயிட்டெல்லாம் இல்ல. சொல்லுங்க, அடே எரும மாடு மாதிரி சண்டை பிடிக்காம சபூர் செய்யுங்கடான்னு சொல்லுங்க. பயம் இருக்கு. இந்த சபூரை பத்தி சொல்லவே பயம். ஹஜ்ரத் சும்மா நீங்க ஹஜ்ரத் சபூர் சபூர் சபூர்னு சொல்லி சொல்லி எங்களை பொன்னையனாக்கி வச்சுக்கிறீங்கன்றான். அடே சபூர் என்றது புண்ணத்தனம் அல்ல, ரப்பு நம்மோடு இருப்பதற்குள்ள சந்தர்ப்பம். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பொறுமையோடு இருக்கும் உன்னை முழு உலகமே கைவிட்டு போனாலும் நான் கூட இருப்பேன். நான் கூட இருப்பேன். பொறுமையாளர்கள். ஏன்? பதட்டம் தான் பிரச்சனைக்குள்ள காரணம். அவசர புத்தி, அடங்கா முன்கோபம் பின்னுக்கு வரக்கூடிய பலனெல்லாம் கெடுக்கும் அல்ல, கெடுத்துருச்சு. வாய் பேன்றீங்க இல்லையா வாப்பா? வாய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாருக்கு ஆகிரத் மீதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ ஃபல்யகுல் கைரன், அவர் வாயை திறந்தால் நல்லதை பேசட்டும். வாயை திறந்தால் எப்பயும் நல்லதை பேசட்டும். அவ் லியஸ்முத், இல்லாட்டி வாய் மூடிக்கொண்டிருக்கட்டும். அல்லாஹ் කෙරෙහි අවසාන දිනේ කෙරෙහි විශ්වාසය තියනවා නම් කට පරිස්සම් කරගන්න. කට ඇරියොත් හොඳ දේ ප්‍රකාශ කරන්න. අව් ලියස්මුත් නැතහොත් කරබාගෙන ඉන්න. රසූலுல்லாஹ் சொன்னார். வாய் வச்சுக்கொண்டு ஈயான் இல்லையே. மந்திரியும் அப்படித்தான், மினிஸ்டரும் அப்படித்தான், எம்பியும் அப்படித்தான், பார்லிமெண்ட்லயும் அப்படித்தான், பேமெண்ட்லயும் அப்படித்தான், பள்ளியிலையும் அப்படித்தான், வீட்லயும் அப்படித்தான். வாய் வாய் வாய். அல் அனாத் மினல்லாஹ் வல் அஜ்ரத் மினஷ் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிதானம் அல்லாஹ்ட. எதிலையும் நிதானமா போறது அல்லாஹ்ட. அவசரம் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே அவசரப்படக்கூடாது, எதிலையும் நிதானமா போகணும். 6 மாசத்துக்கு பிறகு வர பலாய இப்பே ரிமோட்ல இழுத்து எடுத்துடப்படாது. நீங்க ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணி இழுத்து எடுப்பீங்க, ஆயிரக்கணக்கான பேர் அர்த்தம் இல்லாமல் செத்து மடிவார்கள். அவைகளுக்கு பெயர் ஜிஹாத் அல்ல, கொலை, மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர். கொலை செய்வதற்கு எத்தனித்தல். சமுதாயத்துக்காக கண்ணீர் வடிக்காதீர்கள் பொய்க்கி. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இறையச்சமும் தேவை, அல்லாஹ் நம்முடன் இருக்கக்கூடிய பொறுமையும் தேவை.